தரப்பட்ட நாள். இந்த நாள் உம்முடைய சமூகத்துல வந்து தெய்வமே ஆராதிக்க நீங்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை தேவாதி தேவன் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் விடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. நம்பிக்கையோடு பாடுவோம். இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவே. இயேசு அவரே என் வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்தத்தினாலே தழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே.
இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே உம்முடைய ரத்தத்தினாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் பாவத்தின் பிடியில் நின்று என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம் என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம் ஒரு பாவம் செய்யாத மகனை போல பார்க்கின்ற பரமபிதா பாவம் செய்யாத மகனை போல பார்க்கின்ற பரமபிதா ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. அல்லேலூயா. எதனால் மீட்கப்பட்டிருக்கிறோம்? ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில அவருடைய ஜீவனை கொடுத்தார். வசனத்தில் வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லாருடைய ரத்தம் விடுதலை கொடுக்குமானா? இல்ல. எல்லா ஆடு மாடு மிருக ஜீவனுடைய ரத்தம் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்குமானால் அவர் இந்த பூமியில் பிறந்திருக்க அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பினால யோவான் 3:16 அதை தான் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இயேசுவை நம்புறீங்க, என்னை தொழுது கொள்றீங்க, அதனால என் சபைக்கு வரீங்க. ஆனால் நித்திய ஜீவனை பெறும்படிக்குனா அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒருவர் பலியாக வேண்டும். அப்போ அந்த மனிதர்கள் எத்தனையோ பலி செலுத்தினாலும் அதனால விடுதலை இல்ல, பிராயச்சித்தம் தான் கிடைச்சது. ஆனால் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்பது நீங்களும் நானும் தான். நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கொடுத்து கடைசியில என்ன வந்ததா தெரியுமா? வெளியில தண்ணீர் வந்ததா. ஒரு மனுஷனுக்கு எப்ப தண்ணி உடம்புல வரும்னா அது டாக்டர்களுக்கு தெரியும். உடம்புல சுத்தமா தண்ணி, அதாவது ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா கடைசி என்ன வரும்? தண்ணி தான் வெளியே வரும். அதை கூட ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். அப்ப அவர் கல்வாரி சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார்.
கல்வாரி சிலுவையில சாபத்தை போக்கிவிட்டார். கல்வாரி சிலுவையில நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்து விட்டார். இனி நாம் மரிக்க தேவையில்லை, இனி நாம் நம்மை தண்டிக்க தேவையில்லை. சிலர்லாம் என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே குத்தி கொள்கிறார்கள், தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் கடவுளுக்காக நேர்த்தி கடன் செலுத்தியிருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன் என் சரீரத்துல. அதை ஆண்டவர் விரும்பவில்லை. இருதயத்துல அவர் ஏற்றுக்கொண்டால் போதும், கர்த்தர் நிச்சயம் நமக்கு அற்புதம் செய்வார். இன்னொரு பாடலை பாடுவோம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கு, எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கு என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, எங்களை காண்கிறவர், ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவி, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, மாறும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவீர். மாறும் தூய ஆவியே, நீரங்கள் மத்தியில் வருவீராக, துதிகளை ஏற்றிடுவீர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவீர். வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவீர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை உதவி நீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி, உம்முடைய திருக்கரத்தால் தாங்கினீரே. கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா கிருபைக்காக இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தனை நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தனை நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா கிருபைக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். கிருபைக்காக நன்றி தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூட நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அவர் அன்பிற்கு அளவே இல்ல. அவர் காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி சிலுவையிலே வெற்றி சிறந்தி.
எங்களது மீறுதலால் நாயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்மொழியை தலைமேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்மொழியை தலைமேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர் சர்வ, சத்தத்தை வைத்து பாடுங்க. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா, உங்க மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. துருகும் தெய்வமே எஸ்ஐயா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மந்திரம் சூனியம் செய்விட கட்டுகள் இன்றே நம் பேசு உடைத்தறிவா. மந்திர சூனியம் செய்விட கட்டுகள் இன்றே நம் பேசு உடைத்தறிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உத்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உத்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உத்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உத்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரித்தது உண்மைதான். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில தன்னையே தியாகம் செய்தது உண்மைதான். ஆனால் அவருக்கு இன்னொரு நாளும் இருக்கிறது, அது உயிர்த்தெழுந்த நாள். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆனால் அது எதற்காக? நம்முடைய பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் அவர் பலியானார். ஆனால் மீண்டும் உயிரோடு எழுந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அவரோடு நம்மை பக்கத்தில் வைத்துக் கொள்ள, அவரோடு இருப்பதற்காக தான் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உலக சரித்திரத்துல, இந்த முழு உலகத்திலையும் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ மொழி பேசுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் மரித்தார்கள். ஆனால் ஒருவரும் உயிரோடு வந்ததில்லை. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி சொல்லுது, இந்த ராஜ்யத்தை கூட அவருடைய பிறப்பை வைத்துதான் கணக்கிடுகிறார்கள். உலக வரலாற்றில் இடம் பிடித்த தெய்வம் என்றால் அவர் நம்முடைய ஆண்டவர். ஏன்? கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் அப்படிதான்
உலக வரலாறு எழுதப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வரலாறு கூட எப்படி எழுதப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு முன் பிறந்தாரா, கிறிஸ்துவுக்கு பின் பிறந்தாரா? கிறிஸ்துவுக்கு முன் ஆண்ட அரசன், கிறிஸ்துவுக்கு பின் ஆண்ட அரசன். எப்பேற்பட்ட உலகத்துல மனிதர்கள் சரித்திரம் படைத்திருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெயரை வைத்துதான் வரலாறு எழுதப்படுகிறது. ஏனென்றால் வரலாற்றை மாற்றின ஆண்டவர், சாபத்தை உடைத்த ஆண்டவர், அக்கிரமத்தை மாற்றின ஆண்டவர் அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் தைரியமா சொல்லலாம், நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்தது உண்மை, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அப்படி யாராவது இல்ல இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால், மரிக்கவில்லை என்றால் சரித்திரம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்பாக ஒரு சரித்திரமும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்று இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தைரியமா சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார், அது உண்மை. அவர் மரித்தார், உண்மை. அந்த மலை இருக்கிறது, அந்த பட்டணம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ கதைகளை சொல்லுகிறார்கள். அவர் இங்கே பிறந்தார், இங்கே வாழ்ந்தார், இங்கே மரித்தார், இந்த பூமியில் இருந்தார். எல்லாம் கதை, வரலாறு இல்ல, இயர் இல்ல, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் இல்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு சரித்திரம் ஒன்று இருக்கிறது. அது எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் சரித்திரத்தில் இடம் பிடித்தவரும் அவர்தான், அவரோடு கொண்டு போக வைக்கிறவரும் அவர்தான். அதனால்தான் பாடல் பாடுறோம், துதிக்கிறோம். இந்த நாள் நமக்கு வெற்றி நாள். இந்த நாள் பிசாசுடைய தலையை ஆண்டவர் நசுக்கின நாள். இந்த நாள் சாபத்தை உடைத்த நாள். இந்த நாள் கட்டுகள் அறுந்த நாள். இந்த நாள் திரைசீலை இரண்டாக பிரிக்கப்பட்ட நாள். எல்லாரும் கடவுள்கிட்ட வருவதற்கு பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் திரைசீலை கிழித்து, நீ என்னிடத்தில் வரலாம், நீ என் பக்கத்தில் வரலாம், நீ என்னை அப்பான்னு கூப்பிடலாம், அப்படி என்ற உரிமையை நமக்கு கொடுத்தார். அதுக்கு முன்பாக யாரும் அப்படி தெய்வத்தினிடத்தில் போக முடியாது. அவர் அழைத்தால் தான் போக முடியும். மோசேவை ஆண்டவர் கூப்பிட்டாதான் போக முடியும். அவர் என்கிட்ட வான்னு சொன்னாதான் வர முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. 24 மணி நேரமும் அல்லது 365 நாளும் அல்லது ஜீவ காலம் முழுவதும் அவரை நாம் கூப்பிடலாம், அவரை அழைக்கலாம். எப்போதும் அவர் நமக்கு வந்து உதவி செய்கிற தெய்வம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள், மரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்காக வாழ்வதில்லை, அவர்கள் நமக்காக மரிப்பதும் இல்லை. ஒருவேளை நம்மள வேணா சாகடிக்கலாம், ஆனா அவங்க சாக மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவரை நினைச்சிருந்தா அவர் ஒரு நொடியில என்ன பண்ணிருக்கலாம், அந்த சிலுவையில இருந்து மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய பாவம் மாற வேண்டும் என்றால் அவர் பலியாக வேண்டும், அவர் பலியாக வேண்டும். இல்லை என்றால் நமக்கு விடுதலை போகிறோம். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன் என்ற பாடலை பாடும். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே,
ரத்தம் வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் ரத்தம் வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே ஒரு குலைந்து சென்றனரே கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணி நீர் வழித்திடுதே எந்த தீபம் இயேசுவதோ எந்த தீபம் இயேசுவதோ சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தம் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா சிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவரா சிந்தனை பல சகித்தார் நிந்தனை நமக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணி நீ வழித்திடுதே எந்த நீப்பள் இயேசுவதோ எந்த நீப்பள் இயேசுவதோ கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தா உப்பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே உணர்ந்து பாடுவோமா கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தா உப்பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே கண்கள் கலங்கிடுதே உடைய சிலுவை பாடுகளை நினைத்தால் கண்கள் கலங்கிடுதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தா உப்பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் திகைக்கின்றதே கல்வாரி அன்பை உணர்ந்து பாடுவோம் எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தா உம்முடைய பாடுகள் கர்த்தா உம் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ நீ ஆக்கின
ஆக்கினாரோ அப்போது அவர் கால் வேண்டி நீரே அன்போடு அவர்களை கண்டீரோ. அப்பாவும் அன்பு பெரிது. நீங்க எங்க மேல வச்ச அன்புக்காக அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்றும் பிள்ளை நான் இசையா இன்றும் பிள்ளை நான். பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்றும் பிள்ளை நான் இசையா இன்றும் பிள்ளை நான். பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்றும் பிள்ளை நான் இசையா இன்றும் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே ஒப்பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே ஒப்பாடுகள் எனக்காகத்தான். கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்றும் பிள்ளை நான் இசையா. உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே. கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான்
ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி இன்று உம் பிள்ளை நான். இசையா இன்று உம் பிள்ளை நான். மூன்றாணியாள் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாணியாள் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்று உம் பிள்ளை நான். இசையா இன்று உம் பிள்ளை நான். நான் பாவியல்ல, எனக்காக திரு ரத்தம் சிந்தினி இன்று உம் பிள்ளை நான். இசையா இன்று உம் பிள்ளை நான். நான் பாவியல்ல, ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்று உம் பிள்ளை நான். இசையா இன்று உம் பிள்ளை நான். அப்பாவுக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடு தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சிலுவை நாதன் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதன் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதன் இயேசுவின் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து. நீர் எங்களுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில உடைய ரத்தத்தையே சிந்தி எங்கள் தேவாதி தேவனங்களை மீட்டெடுத்தபடினால ஆண்டவரே இந்த காலையில உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாள் வாழ்க்கையில வெற்றி நாளா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது தியானிக்க போகிற ஆண்டவரே ஸ்தோத்திர வேத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள்ல எங்களுடைய சாபங்கள் உடைக்கப்பட்டதுக்காக நன்றி. இந்த நாள்ல எங்களுடைய அக்கிரமங்கள் மாற்றினதுக்காக நன்றி. இந்த நாள்ல ஆண்டவரே நீர் எங்களோடு பேச போவதற்காக நன்றி.